வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை தான் நம்ம அட்சய திருதியாக கொண்டாடிட்டு வரோம். இந்த மாதிரியான அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, புது வீடு போகிறது, புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை செய்வது, இவை எல்லாமே நம்மளை மேலும் மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போது நிறைய பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியமாக சூரிய பகவான் அவருடைய உச்ச ராசியான மேச ராசியில், சந்திரன் அவருடைய உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய நாள தான் அட்சய திருதியை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமாக இந்த அட்சய திருதியில் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாத நிலைமை தான். ஆனாலும் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தங்கத்தை விட அதிகமான நமக்கு மதிப்பு தரக்கூடிய முக்கியமான பொருள் உப்பு, வீட்டில் மஞ்சள், இவையெல்லாம் நம்ம வாங்கிறது ரொம்ப நல்லது, செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கிறது மட்டும்தான் அட்சய திருதியா? அட்சய திருதியில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம்? குறிப்பாக இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற பல்லிவே நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விளைவே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன? அட்சய திருதியை அப்போது நாம் இந்த பல்லியை பார்க்கறது எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்குமா அல்லது கெட்டதை கொடுக்குமா, என்னெல்லாம் பலன் சொல்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு என்ன வாங்க போகிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த நாளில் பல்லியை பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டம் வருது, முக்கியமாக நான் வாங்குகிற சம்பளம் என் கையில் நிற்கவே மாட்டேங்குது, அது ஏதோ ஒரு வகையில் செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு கெட்ட நேரம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் கெட்ட நேரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களால் எளிமையான முறையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கி கொள்ள முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்டதும் விலகி நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அட்சய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி 10:49 மணிக்கு இந்த திருதியை திதி தொடங்குதுங்க. அதே சமயம் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 மணிக்கு முடிவடையும். முக்கியமாக இந்த அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை வாங்கிறதுக்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 10:49 மணிக்கு, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி 10:49 மணி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி 7:27 மணி வரை மிக உகந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானவங்க ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் மாலை வர முக்கியமாக 10:49லேருந்து 12:20 வரைக்கும் நகை வாங்கி சிறந்த நேரமாக அந்த நகை வாங்க சிறந்த நேரமாக கருதுகிறாங்க. இந்த நாளில் தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுறதால இந்த நேரத்தில் வாங்கும்போது இன்னும் நன்மையான பலன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் பல்லியை நாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது இந்த நல்ல பன்மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நன்மைகளில் ஒன்று தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியை பார்க்கறது. அப்படி நம்ம பல்லியை இந்த நாளில் பார்க்கறதால நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா வீட்லேயுமே பல்லிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் பல்லி இருந்தால் தான் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டமே இருக்கும் அப்படின்னு கூட பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் தான் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் கூட விலகிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு சிலர் இந்த பல்லியை நம்ம கண்டாலே பயந்து ஓடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த பல்லியை கடவுளாக நினைத்து வழிபாடு செய்கிறாங்க. அட்சய திருதியை அன்னைக்கு நாம் பல்லியை பார்க்கறதால நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து பீடைகளும் நீங்கும், செல்வ வளமும் மகிழ்ச்சியும் பெற்று நிம்மதியாக தெய்வத்துடைய அருள் கிடைத்து வாழ்வோம் அப்படிங்கிறதால தான்
இப்படி இந்த வள்ளியை நம்ம இந்த நாளில் பார்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்ற எல்லா நாட்கள்லையுமே வள்ளிகள் நம்ம சுற்றி சுற்றி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த அட்சய திருதியை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வீட்டில் அதிக அளவில் வள்ளிகள் இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாதான். அந்த நாளில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக. அன்னைக்கு நம்ம இந்த வள்ளியை பார்த்தோம் அப்படின்னா வள்ளி போய் ஒளிந்து கொள்ளுமா. எனவே தான் வள்ளி நம்ம வீட்டில் விளையாட்டு காட்டினாலும் கூட அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வள்ளியை பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், எல்லா துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை மேற்கொள்வோம், செல்வ வளம் பெறுவோம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் எப்படியாவது இந்த நாளில் வள்ளியை பார்த்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணியும் நிறைய பேர் பார்க்குறாங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் அது வாஸ்து பகவானுடைய ஒரு சொல். அதனால தான் வள்ளி இந்த நாளில் நம்மளுடைய கண்ணுக்கு படாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. உலகம் தோன்றிய நாளே இந்த முக்கியமான அட்சய திருதியை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மகாலட்சுமி பெருமானினுடைய மார்பிள வாசம் செய்து கொண்ட நாளும் இந்த நாள் தான். சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னபூர்ணியாக அவருடைய பசியை தீர்த்து உணவளித்த நாளும் இந்த நாள் தான். அட்சய திருதியைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதே போல் ஆதிசங்கரர் ஒரு பெண்ணினுடைய வறுமையை தீர்க்கறதுக்காக கனகதாரா சோஸ்திரம் ஏற்றிய நாளும் இந்த நாள் தான். அவர் சோஸ்திரத்தை பாட அந்த பெண்ணினுடைய வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்ததான். இதையெல்லாம் நம்ம கதைகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கும் நம்ம இந்த நாளில் தங்கம் வாங்குவது, இந்த நாளில் இப்படி தெய்வ வழிபாடு மேற்கொள்வது எல்லாமே மேற்கொண்டுக்கிட்டு தான் வர்றாங்க. குறிப்பிட்டு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அட்சய திருதியை பற்றி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கலாம். குறிப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வைத்தே இந்த நாளில் நம்ம தெய்வத்தினுடைய வழிபாடுகளை மேற்கொண்டாலே போதும், அதுவே நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருதியை நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது தங்கம் வாங்கிறது. சரி, முக்கியமாக இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். குறிப்பிட்டு நாம் இந்த அட்சய திருதியை நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அசைவம் சாப்பிடுவது இந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த நாள் நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உணவு, குடை, நீர்மோர் அப்படின்னு தானம் கொடுக்கலாம். மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கை இதனால் அமையும். ஆடைகள் தானம் செய்யலாம், நோய்கள் இதனால் தீரும். பழங்கள் தானம் செய்யலாம், இதனால் உயர் பதவி கிடைக்கும். நீர், மோர், பானகம் இவையெல்லாம் நாம் தானம் செய்யலாம். கல்வியில் சிறந்து விளங்கலாம். தானியங்களை தானம் செய்ய அகால மரணம் கூட ஏற்படாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வறுமை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் சாதம் தானம் செய்ய பாவ விமோச்சனமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும் சொல்லுவாங்க. புண்ணிய நதிகளில் நீராடி இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் குறைவற்ற செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் இருக்கக்கூடிய முழையூர் பரசுராமர் ஆலயத்தில் அட்சய திருதியை அன்னைக்கு சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடக்கிறது வழக்கம். அப்போது சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வாரி திருநகரி அருகில் இருக்கக்கூடிய திருக்கோளூரில் வைத்தமானித பெருமாள் ஆலயம் இருக்குது. அவர்தான் குபேரனுக்கு மரக்கால் என்ற அளவை பாத்திரமாக கொண்டு செல்வத்தை அளந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பெருமாள் அந்த மரக்காலை தன்னுடைய தலைக்கு அடியில் வைத்து படுத்திருப்பார். எனவே தான் அவரை வைத்தமாதி பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட அட்சய திருதியை நாளில் நம்ம அவரை தரிசித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல வளங்கள் கிடைக்குமா. இது மட்டும் இல்லாமல் அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம ஒரு வெண்கல பானையில் குங்குமம் வைத்து பச்சரிசியை நிரப்பி வைத்து பானையின் கழுத்தில் மஞ்சள் துணி கட்டி மாலை முதலானவற்றை அணிவிக்கலாம். வசதி இருக்கிறவங்க தங்களுடைய தங்க நகை ஏதேனும் அரிசியின் மீது வைக்கலாம் அல்லது பானையின் மீது மாலையாக கூட தொங்க விடலாம். மேலும் இந்த நாளில் நாம் பூஜை செய்வது சிறப்பு. பரசுராமர் இந்த நாளில் தான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய திருதியை அன்னைக்கு நம்மளுடைய முயற்சிகளுக்கு பலன் வேண்டியும் செல்வ செழிப்பு வேண்டியும் லக்ஷ்மி படத்திற்கு முன்பு கற்பூரமோ அல்லது நெய்விளக்கோ காட்டி பூஜை செய்வது மிக மிக நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இது மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதை முயற்சி செய்து பாருங்கள்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அட்சய திருதியை அன்னைக்கு பல்லியை பார்க்குறது பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.